என் தங்க பிள்ளையே, நீ காத்திருந்த ஒருவரை சந்திக்கும் நேரத்தை இந்த வாராகி தாய் நான் குறித்து விட்டேன். நேர காலம் எல்லாம் சரியாக வந்து கூடிவிட்டது. நீயோ ஆசையோடு எதிர்பார்த்த உறவானவர். நிச்சயமாக உன் வெற்றிக்கு அவரும் உறுதுணையாகத்தான் இருப்பார். ஏனென்றால் நீ சில உறவுகளால் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் என்று அனுமதித்து கொண்டு இருக்கின்றாய். உண்மை என்று தெரிந்துவிட்ட பிறகும் நகர்ந்து கொள்ள முடியாமல் சொல்வதா விடுவதா என்று தெரியாமல் மனதிற்குள் 1000 குழப்பங்களோடு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, சில சமயத்தில் பேசும்போது அன்பாகவும் ஆறுதலாகவும் இந்த உறவு இருந்து கொண்டு இருக்கின்றாரே என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கின்ற பட்சத்திலே அவர் நம்மை ஏமாற்றுகின்ற இந்த தருணமானது நம் வாழ்க்கையை அங்கு மாற்றியமைத்து விடுகிறது. நம் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. ஆனால் அதையும் தாண்டி நிச்சயம் யார் முக்கியம் என்பதை நிலைநாட்ட வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். உயிருள்ள உறவினர்களில் யார் முக்கியம் என்பதே இங்கு சில சமயத்தில் உயிரற்ற பணம்தான் முடிவு செய்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் சில பேர் நம் கண்களுக்கு நேராகவே வந்து உன்னிடம் பேரில்லை, புகழில்லை, பணம் இல்லை, அதனால் நான் உன்னிடம் பேசுவதற்கான நேரமும் எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு செல்கிறார்களே என்று உன் மனம் வருத்தமடைகிறாய். மனம் வருந்தாதே என் பிள்ளையே. நீ அங்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று நான் வகுத்த பாதையில் அங்கு தீர்மானித்திருக்கும் பொழுது உன்னை அப்படியே தனிமையின் போராட்டத்தோடு விட்டு விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம். கழுகுகளுடன் பறக்க வேண்டுமென்றால் வாத்துகளுடன் நீந்துவதை நிறுத்த வேண்டும் அல்லவா? அதனால் நீ வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகும் உன் தகுதிக்கு குறைவானவர்களை நினைத்து நீ ஏன் எழுதி கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான வெற்றி என்பது உன் திறமையிலும் உன் நம்பிக்கையிலும் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உன் பணத்திலோ உன் பேரிலோ உன் புகழிலோ இங்கு கிடையாது. அதை முதலில் புரிந்து கொள். உன் பணத்தையும் புகழையும் பார்த்து இங்கு யார் ஒருவர் பழகுகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் முதலில் அவர்களிடமிருந்து விட்டு விலகிவிடு. அதில் ஒன்றும் தவறில்லை என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு விஷயத்திலும் அங்கு நீ திருப்பத்தை பெறுவதற்குள் போதும் போதும் என்ற நிலைமை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றதோ என்று சிந்திக்கிறாய். மரம் செடியாய் இருக்கும் பொழுது ஆடு அதனை கடித்து கொண்டு அதனை வளர விடாமல் தடுக்கின்றது. கடித்த ஆடுகள் அம்மரத்தின் நிலையில் வந்து படுத்து உறங்கத்தான் போகிறது ஒரு நாள் என்று தெரியாமலே. அதுதான் வெற்றி என்பதை நீ முதலில் புரிந்து கொள். உன்னை அங்கு விட்டு விட்டாரே, விலகிவிட்டாரே, மனதை சிதைத்து விட்டாரே என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்களையும் ஒரு நாள் நான் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இந்த வாராகி தாய் நான் உனக்கு குறித்து விட்டேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தேடி போய் அங்கு பேசுவது தவறில்லைதான். ஆனால் தேடி போய் உன் அன்பை நிரூபிக்க வேண்டிய எந்த கட்டாயத்திலும் நீ இல்லை என்பதை முதலில் தீர்மானித்துக்கொள். உன்னை விட இங்கு யார் அழகாக புரிந்து கொள்ள முடியும்? என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற ஆசையும் நான் உனக்கு உணர்த்து கொண்டு வருவதற்குத்தான் ஒவ்வொரு கட்டத்தையும் அனுமதித்து கொண்டு இருக்கின்றேன். எந்த விஷயம் எப்படி சென்றாலும் உனக்கான வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய வெற்றியை தீர்மானித்திருக்கிறாய், அந்த இலக்கிலிருந்து நீ எப்படி பின்வாங்காமல் சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் முக்கியம். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகள், உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னோடே வைத்துக்கொள். உன் பலத்தையும் பலவீனத்தையும் மற்றவர்களிடம் சொல்வதனால தான் உன்னை எப்படியெல்லாம் அங்கு மனதை நோகடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நோகடித்து சென்று கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் உன் வெற்றியை இங்கு தடுப்பதற்கு அவர்களுக்கு பெரும் சவாலாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதை எளிதாக முடிக்க வேண்டுமென்றால், அதை எளிதாக கையாள வேண்டுமென்றால் உன் மனதை சிதைப்பது மட்டும்தானே ஒன்றை ஒன்றாக இருக்க போகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த விஷயத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் திட்டமிட்டு செயல்படுத்தி உன்னை எப்படியாவது புதைக்குழியில் தள்ளிவிடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவரை உன் கண் முன்னே நான் அடையாளப்படுத்தத்தான் போகிறேன். எப்படி உன்னை கட்டாயப்படுத்தி
கட்டாயப்படுத்தி உன்னை அவர்கள் வசப்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ அந்த சதி திட்டத்தை எல்லாம் முறியடித்து உனக்கான வெற்றியை இப்பொழுது நான் தருவதற்கு இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. வெற்றிகளை சேரும் தருணத்திற்கு நான் குறித்து விட்டேன். நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செயல்படுத்தி கொண்டே இரு. இந்த தாயின் மீது பாரத்தை போட்டு என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற எல்லா நிலைகளிலும் நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் எப்படி திடமாக இருக்கின்றாய் என்பதை சோதித்து பார்க்கத்தான் சில சோதனைகள் வருகிறது. அந்த சோதனைகள் நீ வீழ்ந்து விடாதே. எப்படி வீழ்ந்தாலும் என்னை தூக்கிவிட என் தாய் வராகி இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வெற்றிக்காகத்தானே இவ்வளவு பெரிய விஷயத்தை முன்னெடுத்து சென்று கொண்டு யாருடன் உதவியும் இல்லாமல் நீ தனித்து போராடி கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன்னை இந்த வராகி விட்டு விடுவேனோ என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே. உன் செயல்கள் யாவும் இறுதி கட்டத்தை எட்டி விட்டது. யார் உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் கண்ணிலே நான் எப்படி உன் வாழ்க்கையை பதம் பார்க்கலாம் என்று நினைத்தார்களோ அதையும் தாண்டி அவர்களுக்கான பாடத்தை புகட்டுவதற்கு இந்த வராகி தாய் நான் இருக்கின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொள். உனக்கு எதை நடத்தக்கூடாது, எந்த சுப காரியத்தை நடத்தக்கூடாது என்று நினைத்தார்களோ அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த தாய் இருக்கின்றேன் என்பதை புரிய வைக்கத்தான் போகிறேன். எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்று உன்னிடமே சவால் விட்டு செல்கிறார்கள். நீ அவர்களிடம் போய் சொல்லத்தான் போகிறாய். என் வாழ்க்கையை இப்படித்தான் வாழப் போகிறேன், இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று கம்பீரமாக உனக்கு அந்த தைரியத்தை இந்த வராகி தாய் நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் பொருட்படுத்தாதே. வழிகள் எல்லாம் சில காலம்தான். அந்த சில காலத்தை நீ தாண்டி வந்து விட்டால் இதுவும் கடந்து போகும் என்று தன்மானத்தை நீ வளர்த்து விட்டால் நிச்சயம் வெற்றி உன்னை தேடி வருவதை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் செயல்படுகின்ற எல்லா காரியத்திலும் நான் அங்கு மிக பெரும் பாதையை வழிவகுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷமும் உன் மனதில் இருக்கின்ற மகிழ்ச்சியும் நிரந்தரமாக்க நான் இருக்கும் பொழுது நமக்காக யாருமே இல்லையே என்று எண்ணாதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாவிட்டாலும் இந்த வராகி மட்டும் உன்னை கரம் பற்றி இருக்கின்றேன். இந்த வராகி உன்னை நான் எப்பேற்பட்ட பாதுகாப்பில் வைத்து கொண்டு இருக்கின்றேன் தெரியுமா? என் கருவறைக்குள் நீ பத்திரமாக இருந்து உன் வெற்றி பொக்கிஷத்தை பெறப்போகிறாய். என் செல்ல பிள்ளை நீ அல்லவா என் தங்கமே. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.